மதுரை பாரபத்தியில் நாளை நடைபெறவுள்ள தாவேக மாநாட்டில் தொண்டர்களுக்கு விநியோகிக்க குடிநீர் பாட்டில்கள், மிக்சர், பிஸ்கெட் பொட்டலங்களை தயார் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், விவரங்கள். மோனிஷா, தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு என்பது மதுரை மாவட்டம் பாரபத்தியில் நாளைய தினம் வெகு விமர்சையாக நடைபெற இருக்கின்றது. வரக்கூடிய தொண்டர்களுக்கு அந்த ஸ்நாக்ஸ் பொட்டலங்கள் வழங்குவதற்கான பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றது. இந்த பணியில் அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுக்கோட்டை உள்ளிட்ட 5 மாவட்டங்களை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் தலைமையில் மாநாட்டு திடலை சுற்றி 5 குழுக்கள் அமைக்கப்பட்டு சுமார் 5 லட்சம் தொண்டர்களுக்கு வழங்குவதற்காக தற்பொழுது இந்த குடிநீர் பாட்டில், பிஸ்கெட், மிக்சர் உள்ளிட்டவை பொட்டலம் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக கடந்த விக்கிரவாண்டி மாநாட்டை பொறுத்தவரையில் தண்ணீர் என்பது மிகவும் பற்றாக்குறையாக இருந்தது. அதை தீர்க்கும் விதமாக தற்பொழுது குடிநீர் பாட்டிலுடன் வழங்கப்படுகின்றது. அதேபோல மாநாட்டு திடலிலும் ஒவ்வொரு பாக்ஸிலும் 4 குழாய்கள் அமைக்கப்பட்டு இந்த குடிநீர் பற்றாக்குறையை நீக்கும் விதமாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. நீங்க பார்க்கலாம், கிட்டத்தட்ட இந்த மாநாடு திடலை சுற்றியிருக்கக்கூடிய எலியார்பத்தி, வளையங்குளம், பாரபத்தி உள்ளிட்ட கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் முழுக்க இந்த தமிழக வெற்றி கழகத்தின் மாநாட்டிற்கு இந்த ஸ்நாக்ஸ்களை பொட்டலம் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த பொட்டலங்களில் வழங்கப்படக்கூடிய அந்த தண்ணீர் பாட்டிலில் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் என்று ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கக்கூடிய அந்த குடிநீர் பாட்டில்கள் என்பது தொண்டர்களுக்கு விநியோகம் செய்யப்பட இருக்கின்றது. அதாவது காலை 6 மணி முதல் இந்த மாநாட்டு திடலின் நுழைவாயில் முன்பாக இந்த உணவுப் பொட்டலங்கள் என்பது விநியோகம் செய்யப்பட திட்டமிடப்பட்டிருக்கின்றது. இந்த பணியில் தற்போது கிராம மக்கள், பாரபத்தி கிராம மக்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அவரிடம் பேசலாம். அக்கா, இந்த பணியில நீங்க எவ்வளவு நேரமா ஈடுபட்டு வரீங்க? உங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்குங்க மாநாடு? நாங்க காலையில 8 மணியிலிருந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு ரொம்ப பெருமை தான். அது இந்த வர்ற பொதுமக்களுக்காண்டி இந்த பணி செய்யறது ரொம்ப நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். இது மூலியமா உங்களுக்கு ஒரு தொழில் மாதிரி கிடைச்சிருக்கு இன்னைக்கு. அதை நீங்க எப்படி காப்பாத்துறீங்க? இது தொழில் தான். இது ஒரு 50 பேத்துக்கு வேலை கொடுத்தது மாதிரி இருக்கு. இவர் வரப்போய் இந்த வேலை நாங்கள் எங்கள் கிராமத்தில் பார்த்தது மாதிரி இருக்கு. அது அது ஏகப்பட்டது இருக்கும். 250 ரூபா. ஓகே, அதாவது இங்க பணி செய்யக்கூடிய பணியாளர்களுக்கு ஒரு நாள் ஊதியமாக 250 ரூபாய் வழங்கப்படுவதாக இங்க இருக்கக்கூடிய கிராம மக்கள் தெரிவிக்கும் கருத்தை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது சுமார் காலை இன்று இரவு 2 மணி முதலே தொண்டர்கள் வர இருப்பதன் காரணமாக இந்த உணவுப் பொட்டலங்கள், அதாவது ஸ்நாக்ஸ் பொட்டலங்கள் தயார் செய்யும் பணியில் இந்த கிராம மக்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். மோனிஷா, களத்திலிருந்து தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன். இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம்.